திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி. திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் 2ஆம் தந்திரத்தில் கருவுற்பத்தி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் சில. போகின்ற எட்டும் குய்கின்ற 10 எட்டும் மூழ்கின்ற முத்தனும் 9 வாய்தலும் நாகமும் 8உடன் 4 புரவியும் பாகன் விடான் அன்றி பன்றியும் ஆமே. இறைவன் கூட இருந்து எப்படிலாம் உதவி செய்கிறாரு. அப்படி உதவி பண்ணாட்டி இந்த உயிரானது பன்றியாக கூட பறக்கும் அப்படின்னு சொல்கிறார். போகின்ற 8, இந்த உள்ளே போகக்கூடிய அந்த தந்தை மூலமாக தாய் கருக்குள்ளே போகக்கூடிய அந்த போகின்ற புரியட்ட சரீரம், அதோட புகுகின்ற வாயுக்கள் 10. இதெல்லாம் நம்ம போன பாடல்களையே பார்த்தோம். அதோட குணங்கள் 8 குணங்களும் சேர்ந்து அழுந்தி இருக்கக்கூடிய ஆன்மா 9 வாயில்களும் 8 நாகங்களும் 4 குதிரைகளும் இருக்கக்கூடிய உயிராக பிறக்குது. இப்படி இறைவன் உபகரிக்காட்டி, இறைவன் உதவி செய்யாட்டி பன்றியை போல இழிந்த பிறவியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. போகின்ற 8 சூட்சும சரீரம், அதை நம்ம பார்த்துருக்கோம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், புத்தி, மனம், அகங்காரம், இந்த 8ம். புகின்ற 10 அப்படிங்கிறது வாயுக்கள் 10. பிராணன், அபானன், உத்தானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த ஒவ்வொரு வாயுக்கும் ஒவ்வொரு தொழில் உள்ள நடக்குது இந்த உடம்புக்குள்ள. புகின்ற 8ங்கிறது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், துன்பம், அகங்காரம். அதெல்லாம் குணங்களாயிருது. மூழ்கின்ற முத்தன், இதனோட திளைத்து நிற்கக்கூடிய இந்த ஆன்மா 9 வாய்தல்ங்கிறது 9 வாசல். கண், காது, மூக்கு, வாய், குதம், குய்யம் சொல்லக்கூடியது. நாகம் 8 அப்படிங்கிறது இந்த ஞானேந்திரியங்களாகிய மெய், வாய், கண்ணு 2, காது 2, மூக்கு 2, இப்படி இருக்கக்கூடிய அந்த 8 இந்த ஞானேந்திரியத்தை நாகமாக சொல்கிறாரு. அதை ஐவாய் அரவுன்னு சொல்லி சொல்கிறதன் மூலமாக பார்க்கலாம். 4 புரவி அப்படிங்கிறது இந்த உயிர் ஏறி பொறி வழியாக புலன்களை சென்று அடைகிறதுக்கு உதவக்கூடிய மனம், புத்தி, சத்தம், அகங்காரம், இதெல்லாம் புரவியாக சொல்கிறாரு. இப்படி இந்த கருவி கரணங்களை இறைவன் இந்த உயிருக்கு கொடுத்து உதவாட்டி இழிந்த பிறப்பாக பிறந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார். இறைவன் எப்படி உயிர்களுக்கு அருள் புரிகிறாரு அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கு. அடுத்த பாடல், ஏற எதிர்க்கில் இறையவன் தானாகும், மாற எதிர்க்கில் அரியவன் தானாகும், நேரொக்க வைக்கின் நிகர்போத தானாகும், பேரொத்த மைந்தனும் பேர் அரசு ஆளுமே. உயிர்கள் எந்த குணத்தோடு பிறக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாரு. தந்தையும் தாயும் கூடும் காலத்து காமம் மிகுந்து இருந்துச்சுன்னா பிறக்கும் குழந்தை தாமச குணம் உடையவனாகவும், குறைந்து இருந்தால் சத்துவ குணம் உடையவனாகவும், சமமாக இருந்துச்சுன்னா மகன் ராஜச குணம் மிக்கவனாகவும், இப்படி 3 திறத்து உடைய மைந்தர்களுக்குள்ள சத்துவ குணம் மிகுந்து இருக்கக்கூடியவன் என அரசனாகக்கூடிய உரிமை உடையவனாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ருத்திரன், மால், அயன் இப்படி 3 பேரும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க 3 பேரும் இந்த தொழில் முறையால் தாமச குணம், சாத்விக குணம், ராஜச குணம், இந்த 3 குணத்தை உடையவங்களாக இருக்காங்க. அதனால் அப்படி அந்த குழந்தைக்கும் அப்படி குணமுடைய குழந்தையாக உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தோன்றக்கூடிய கருவினது வினைக்கு ஏற்ப அந்த தாய் தந்தையருடைய அந்த கூடும் காலத்தில் இந்த வினை பயன், இந்த நிலையை இறைவன்
விளைவிப்பான் அப்படிங்கிறது. பிறக்கும் குழந்தையின் பண்புகளையும் சிவபெருமான் கருவிலேயே அமைச்சிடுறாரு அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம்.